அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வளம் தரும் வாஸ்து அப்படிங்கிற இந்த சீரீஸோட, அதாவது என்னோட 15 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்னோட வாஸ்து அனுபவங்கள், நான் பார்த்த கொஞ்சம் விசித்திரமான வாஸ்து அமைப்புகள், வித்தியாசமான அனுபவங்கள் எல்லாம் உங்களோட நாலேஜுக்காக நான் பகிரக்கூடிய இந்த சீரீஸ், இந்த வளம் தரும் வாஸ்து அப்படிங்கிற சீரீஸோட இது 2வது எபிசோட். வாரம் ஒரு எபிசோட் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. ஒரு வாரம் நடுவில் இடைவேளை விட்டு இந்த 2வது எபிசோட நான் போடுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா போன தடவை நான் சொன்ன எபிசோட், நான் போன தடவை எபிசோட் நீங்கள் பார்க்கல, முதல் எபிசோட் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். அது வந்து ஒரு பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு தென்கிழக்கு மூளை சம்பந்தப்பட்ட ஒரு வாஸ்து கோளாறு என்னென்ன மாதிரி விஷயம் செய்தது, அதை எப்படி சரி பண்ணோம் அப்படிங்கிற அந்த பதிவு. இப்போ இந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா தென்கிழக்குல நிறைய அனுபவங்கள் இருக்கு. செகண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் மூளை ஒரு கார்னர் வாஸ்துவில் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு தென்கிழக்கு தான். ஃபர்ஸ்ட் வந்து தென்மேற்கு தான். இது எந்த வாஸ்துக்காரங்களாக இருந்தாலும் ஒத்துக்குவாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ஃபாஸ்டா சில குத்தங்கள் பாதிக்கக்கூடிய மூளை அப்படின்னா அது வந்து தென்கிழக்கு மூளை தான். அப்போ இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட ஒரு 3.5 to 4 years முன்னாடி, இல்லை 4.5 years, கரெக்ட், 4.5 years முன்னாடி நான் அப்போ வந்து சென்னை தாம்பரத்தில் ஆஃபீஸ் போட்டு அங்கேயே வீடு ஆஃபீஸ் எல்லாமே சேர்ந்துருந்தேன். அப்போ எனக்கு மடிப்பாக்கம் ஏரியாவிலேருந்து ஒரு நபர் ஃபோன் பண்ணார். அவர் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவர், மடிப்பாக்கத்தில் சொந்த வீடு வைத்திருக்கக்கூடியவர். அவருக்கு 2 பெண் குழந்தைகள். அவர் என்னை கூப்பிட்டாரு, சில சந்தேகங்கள் இருக்கு சார், வாஸ்து சம்மந்தப்பட்டு வீடு சரியா இருக்கா இல்லையாங்கிறது கொஞ்சம் செக் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. என்ன மாதிரி இஷ்யூஸ்ன்னு கேட்கும்போது, தனது முதல் பெண் குழந்தை வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மெடிசன் படிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆசை. அவங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது வந்து ஒரு வருஷம் தட்டி போயிடுச்சு, அவங்களால அதை கிளியர் பண்ண முடியல. பட் அவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டாங்க, ஏதோ ஒன்று தடுக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அடுத்த வாட்டி திருப்பி அவங்க கிளியர் பண்ணுறதுக்காக ரொம்ப மும்மரமாக படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிளியர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பொண்ணு தான், பட் அவங்க கிளியர் பண்ண முடியல. வாஸ்து அது ஏதாவது தடுக்குதான்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு 5 day அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் அந்த குடும்பத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க வந்து தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்டவங்க, இங்கே வந்து செட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அவங்க பேசிக்காக அவங்க வந்து ஒரு நான் வெஜிடேரியன் குடும்பமாக இருந்தாலும், இங்கே திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதி, அந்த பாம்பன் சுவாமிகள் மேலே ரொம்ப அவங்களுக்கு பக்தி அதிகம், ஆர்வம் அதிகம். சில சொல்லப்போனால் பாம்பன் சுவாமிகளோட தாசர்களாகவே மொத்த குடும்பமும் ஆயிட்டாங்க. அப்போது அதனால் அவங்க அந்த அசைவ பழக்கத்தை விட்டு முழுமையாக சைவ பழக்கமும் மாறிட்டு, பாம்பன் சுவாமிகளையும் முருகனையும் தவிர வேற பெரிய வழிபாடு எதுவும் இல்லாத அளவுக்கு அவங்க முழுமையான அந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அழகான குடும்பம். எனக்கு அவர் பேசின விதம், அந்த அம்மா எனக்கு உபசரித்து தண்ணி காஃபி கொடுத்த விதம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இப்போ பேக் டு த பெவிலியன். அந்த வீட்டை பற்றின விஷயங்கள், நான் வந்து அந்த வீட்டோட பிளானை இப்போ உங்களுக்கு போடுறேன், நீங்கள் நல்லா பாருங்க. ஸோ இதுதான் அந்த வீட்டோட பிளானு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடு வந்து ஒரு கிழக்கு பார்த்த மனை. ஓகே, அந்த கிழக்கு பார்த்த மனையில் என்ன இஷ்யூ அதை விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு கோடீஸ்வர தெருக்கூத்து இருக்கக்கூடிய முனை. நான் அடுத்தடுத்து என்னோட வீடியோஸில் தெருக்கூத்துகள் பற்றியும், அதில் கோடீஸ்வர தெருக்கூத்து எப்படி, நீச்ச தெருக்கூத்துகள் என்னென்ன செய்யும், அதில் இது பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கிழக்கில் வரக்கூடிய இந்த தெருக்கூத்து படத்தில் நீங்கள் பார்க்கலாம். நார்த் ஈஸ்டில் வரக்கூடிய இந்த 25 feet ரோடு குத்தக்கூடியதுங்கிறது கோடீஸ்வர தெருக்கூத்து உள்ள மனை. அது வீடும் ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. கிழக்கு பக்கம் காலி இடம் அதிகமாக விட்டு, வடக்கு பக்கம் காலி இடம் அதிகமாக விட்டு, தெற்கும் மேற்கும் காலி இடம் ரொம்ப கம்மியாக விட்டு அழகாக அமைச்சிருக்கக்கூடிய வீடு. வீட்டில் எந்த விதமான குறைபாடும், பெரிய குறைபாடுகள் எதுவும் இல்லை. ரொம்ப அருமையான வீடு, ரொம்ப அருமையான மனை. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் பார்த்தீங்கன்னா, செப்டிக் டேங்கோட லொகேஷன். தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர்ல செப்டிக் டேங்க் இருக்கிறது ஏற்புடையதா ஏற்புடையது அல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட். ஏன்னா
ஆதிகால வாஸ்து புத்தகங்கள்ல தென்கிழக்குன்னு சொல்லக்கூடிய அக்னி சவுத் ஈஸ்ட்ல செப்டிக் டேங்க் வரலாம் அங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறதா நிறைய வாஸ்துக்காரவங்க பிளஸ் கொத்தனார்கள் இன்ஜினியர்கள் தென்கிழக்குல செப்டிக் டேங்க் போடுறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இது மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி ஆதிகால புத்தகங்கள்ல செப்டிக் டேங்க்கு தென்கிழக்கு மூலையில இருக்கலாம் அப்படின்னு போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பழங்காலங்கள்ல செப்டிக் டேங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. வீட்டுக்குள்ள சௌச்சாலயம் சொல்லக்கூடிய டாய்லெட்டோ செப்டிக் டேங்கோ அந்த கழிவுநீர் தொட்டியோ வாஸ்துல பலகால புத்தகங்கள்ல இங்கேயும் சொல்லப்படலை. சவுத் ஈஸ்ட் கார்னருங்கிறது அக்னி மூல ரொம்ப புனிதமான இடம். அந்த இடத்துல செப்டிக் டேங்க் போடுறது இம்மீடியட் எஃபெக்ட் கொடுக்கும். அது ஒரு பெரிய குத்தமே. ஓகே, சரி. சவுத் ஈஸ்ட் கார்னர் அதுல செப்டிக் டேங்க் வந்தது குத்தம். சவுத் ஈஸ்ட் கார்னர்ல எந்தெந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும். நான் கிரகங்கள் பத்தியும் நான் அடுத்து சொல்லுவேன். எந்தெந்த மூலையில எந்தெந்த கிரகங்கள் வந்து சம்பந்தப்பட்டிருக்கு, அதாவது கிரகங்களோட இருப்பிடம்னே சொல்லலாம். அஷ்டதிக்குல எந்தெந்த மூலைகள்ல எந்தெந்த பக்கம் எந்தெந்த கிரகங்களோட ஆதிக்கம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். இப்ப தென்கிழக்குல கிழக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர்ல ஈஸ்ட் சைடா நமக்கு வீனஸ் சுக்கிரனோட ஆதிக்கமும், சவுத் சைட்ல செவ்வாய் நெருப்பு இல்லையா, செவ்வாயோட ஆதிக்கமும் உண்டு. அப்போ இது பாருங்க, அங்க செவ்வாயோட ஆதிக்கம் உண்டு. அப்போ செவ்வாய் தான் மருத்துவ கிரகம். அதுலயும் மருத்துவ கிரகம் ரெண்டு, செவ்வாய் ஒண்ணு சூரியன் ஒண்ணு. அதுல செவ்வாய் ரொம்ப முக்கியமான மருத்துவ கிரகம். அப்போ தென்கிழக்கு மூலையில நம்ம ஒரு செப்டிக் டேங்கை போட்டு வச்சுட்டு அந்த பொண்ணால நீட் கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தக்க விஷயம் எதுவும் கிடையாது. அப்ப இது இன்னொன்னு, பெண்களோட ஆரோக்கியத்தையும் கெடுக்கும்னு சொன்னால அவங்க அம்மாக்கு, அதாவது அந்த பொண்ணோட அம்மா, இந்த கூப்பிட்ட அந்த சாரோட மனைவிக்கு உடல் நிலையில அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. சரிங்களா, அதையும் அவர் பகிர்ந்துக்கிட்டார். சரி, இப்ப செப்டிக் டேங்க் இருக்கா, இதை எப்படி சரி பண்றது? எடுத்த உடனே போனோம். இன்னொன்னு, இந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்த படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்கு வடக்கு பக்கம் காலி இடம் இருக்கு. நார்த் சைடு நல்ல ஆஃப் செட் காலி இடம் இருக்கு. நார்த் வெஸ்ட் நார்த்ல அழகா ஒரு செப்டிக் டேங்க் போடலாம். ஆனா அவர் போடல. இதுதான் இங்க ஒரு பெரிய காமெடி. சில பேர் காலி இடம் இல்லாம விட்டுட்டாங்க, வேற வழியே இல்லாம போறது வேற. இவருக்கு அவ்வளவு அழகான இடம் இருந்தும் யாரோ அவரை மிஸ்கைட் பண்ணி அந்த சவுத் ஈஸ்ட்ல போட வச்சிருக்காங்க. சரி, பரவாயில்ல. அப்பதான் நார்த்ல இடம் இருக்கே, எடுத்த உடனே நம்ம நார்த் வெஸ்ட் நார்த்ல ஒரு செப்டிக் டேங்கை போட்டுட்டு அந்த கனெக்ஷனை கட் பண்ணி கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டு செப்டிக் டேங்கை மூடிடலாமே, அதானே முழுமையான தீர்வு. ஆனால் எடுத்த உடனே, நான் இன்னைக்கு புதுசா வாஸ்து பார்க்கறவங்களுக்கும் பல வருஷமா வாஸ்து பார்க்கறவங்களுக்கும் நான் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, வாஸ்து அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எனர்ஜி. புரியுதுங்களா? அது வந்து உடனே எஃபெக்ட் காட்டும். அந்த எனர்ஜியோட வால்யூம் ரொம்ப அதிகம். அஷ்டதிக்கு பாலகர்களும் அங்க இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவமும் அப்படி எடுத்தோம் கவுத்தோம் செய்ய முடியாது. புரியுதுங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அணுகணும். ஒருத்தவங்க ரிவர்ஸ் கியர்ல போயிட்டு இருக்காங்க, நீங்க கார் ஓட்டுற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கீங்க, நீங்க ரிவர்ஸ்ல போயிட்டு முன்னாடி போகணும்னு நினைக்கிறீங்க, டக்கு தேர்ட் கியர் போட்டு ஏற்ற முடியுமா? இல்ல ஃபர்ஸ்ட் கியர் கூட போட்ட முடியுமா உங்களால ரிவர்ஸ்ல இருந்து? என்ன ஆகும்? கியர் பாக்ஸ் தெரிச்சிடும். கார் பின்னாடி போயிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் கியரை போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் விழாது. கஷ்டப்பட்டு நீங்க ஃபோர்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டீங்கன்னா கியர் பாக்ஸ்ல இருந்து கியர்லாம் தெரிச்சு வெளியே வந்துடும். செய்யாதீங்க. அதுக்கு முன்னாடி நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு கியர் இருக்கு. அப்போ ரிவர்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் நியூட்ரல் பண்ணணும். நியூட்ரல் பண்ண பிறகுதான் ஃபர்ஸ்ட் கியர் போடணும். புரியுதுங்களா? அப்ப என்ன இஷ்யூங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அது எல்லாமே ஒத்து போறது, அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே அந்த வீட்டில் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த இஷ்யூவை நியூட்ரலைஸ் செய்யணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், முதல்ல அதுக்கான தெய்வம். அக்னியில பிரச்சனைனா அது அக்னி லிங்கம் திருவண்ணாமலை. முதல்ல திருவண்ணாமலைக்கு போய் திருவண்ணாமலையார் அண்ணாமலையாரை சேவிச்சு அவர்கிட்ட உத்தரவு வாங்கி அவரை இதை சரி பண்ண சொல்லி அவர்கிட்ட வேண்டுதலை வச்சு பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறமா அந்த இஷ்யூ உள்ள பகுதியை நம்ம ஐசோலேட் பண்ணணும், அதை கட் பண்ணி காட்டணும், அந்த எனர்ஜியை நம்ம தனியா துண்டிக்கணும். எப்படி ஒருத்தருக்கு உடம்புல கேன்சர் வந்துச்சுன்னா முதல்ல என்ன செய்வோம்? கேன்சரை ஐடென்டிஃபை பண்ணணும்,
அப்போ டிஷ்யூ எடுத்து பயாப்சிக்கு அனுப்புவோம். கேன்சர் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன? அதை ஆப்ரேட் பண்ணி அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துடணும். அதோட நிக்குமா? நிக்காது. அதை எடுத்துட்ட பிறகு அது இன்னும் மேற்கொண்டு அந்த இது பரவாம இருக்கிறதுக்கு கீமோதெரப்பி. கீமோ ஃபுல்லா கொடுத்து ரேடியேஷன்ல எல்லாத்தையுமே அந்த செல்ஸை ஃபுல்லா அழிச்சதுக்கு அப்புறமா முழுமையான தீர்வு. அதே தான் வாஸ்து. வாஸ்துங்கிறது அது சேஞ்சுங்கிறது ஒரு ஆப்ரேஷன் தான். அப்போ எல்லாமே ஓப்பனா சொல்ல முடியாது. பட் சில விஷயங்கள் வச்சு நம்ம அந்த விஷயத்த நம்ம கட் பண்ணி காட்டணும். அந்த மாதிரி அவர் எனர்ஜியை நியூட்ரலைஸ் பண்ணோம். எனர்ஜியை நியூட்ரலைஸ் பண்ண கொஞ்ச நாள் விட்டு தான் அந்த விஷயத்த முழுமையா தீர்வு பண்ண முடியும். நான் அந்த எஃபெக்டை பொறுத்து இப்போ சாதாரணமான மற்ற மூளைகள் அப்படின்னா 48 நாள், சில நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு 48 நாளுக்கு அப்புறம் நீங்க இடிச்சு கட்டுற வேலையை பார்க்கலாம். அப்படி இல்லை சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் இந்த மாதிரி மூளைகள் அப்படின்னா நான் மினிமம் 90 days, 3 months வெயிட் பண்ணி டோட்டலாக எனர்ஜி நியூட்ரலைஸ் ஆகி போனதுக்கு அப்புறமா நம்ம அதை இந்த பக்கம் செப்டிக் டேங்கை மாற்றிட்டு அந்த செப்டிக் டேங்கை மூடுறதுக்கான வேலைகளை செய்யலாம். இதுதான் நான் கொடுத்த பரிகாரம். இப்போ இது அவங்க ஃபர்ஸ்ட் செப்டிக் டேங்கை மாத்துறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு நீட் எக்ஸாம், அதாவது அந்த நியூட்ரலைஸ் மட்டும் பண்ணி முடிச்சோடனே அவங்க நீட் எக்ஸாம் வந்துச்சு. அந்த பொண்ணு நீட் கிளியர் பண்ணா தஞ்சாவூர் அவங்க சொந்த ஊர்ல அந்த பொண்ணுக்கு சீட்டு கிடைச்சது. அந்த பொண்ணு இப்போ இந்த வருஷம் படிச்சு முடிக்க போறா. மடிப்பக்கத்தில் அந்த ஃபேமிலிக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸு. அதுக்கப்புறமா அவர் இடிச்சு இந்த பக்கம் கட்டிட்டாரு. அந்த வீட்டுக்காரமாக்கு முழுமையா அந்த உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை, அடிவேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை முழுமையா கியூர் ஆயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் டெஸ்டிமோனியல் என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு அந்த வீடு வேணும்னாலும் நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுவேன். அந்த வீட்டோட லொக்கேஷன் ஷேர் பண்ணுவேன். நீங்க மேப்ல அதை பார்த்து நான் சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்துக்கலாம். மேப்பும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இது ஒரு சவுத் ஈஸ்ட்ல நடந்த ஒரு ஒரு கண்ணுக்கு முன்னாடி உடனே நடந்த இந்த சம்பவம். இந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் சம்பந்தப்பட்ட எக்கச்சக்க விஷயம் இருக்கு. சவுத் ஈஸ்ட் மூலை தான் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியது. மகாலட்சுமி வசிக்கும் இடம் தென்கிழக்கு தான். அதை பத்தி நான் டீட்டெயில்டாக சொல்றேன் வரக்கூடிய காலங்கள். இதில் அடுத்து வகுப்புகள் ஜூன் மாதம் 19, 20, 21 3 நாள் அடுத்த வகுப்பு நான் போடுறேன். விருப்பம் இருக்கிறவங்க நம்பருக்கு கால் பண்ணி சேர்ந்துக்கோங்க. அடுத்தடுத்து வாஸ்து பற்றின அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு பகிர்ந்துகிட்டே வரேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. நன்றி.